வெல்கம் டு அவர் சேனல். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பயனர். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இயற்கை நோட்டிஃபிகேஷன் தான் இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு 20/4/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/5/2026, அதாவது மே 19ஓட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அது லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 10 டேஸ் ஒரு 15 டேஸ் பிஃபோராக அப்ளை பண்ணிட்டா தான் உங்களுக்கு சேஃபர் சைடு. ஸோ என்ன டைப் ஆஃப் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 ருபீஸ் 21,700லேருந்து 69,100 வரைக்கும். வேக்கன்சிஸ் வந்து கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனு அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. இதில் அந்த டைப் என்னென்ன அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிராஸ் பிராண்டு, பார்பரு, பக்லர், காப்லர், குக், கார்பெண்டர், டிரைவர், இது போல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை வேக்கண்ட், உங்களுக்கு தேவையானது என்ன வேக்கண்ட் அதெல்லாம் பார்த்துக்காங்க. இப்போ டோட்டலாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 673, பட் டிஃப்ரெண்ட் போஸ்ட்டில் வருது இது. அதுபோல் ஃபீமேலுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ் இன்க்ளூடட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்காங்க. நேஷனாலிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 21 to 27 இயர்ஸ் இருக்கணும். கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து 21 to 27 இயர்ஸ் இருக்கணும். ஆஸ் ஆன் 1/1/2026. ஆனால் இந்த டேட் வந்து இப்போ ரிவைஸ் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு 17 ஏப்ரல் அன்றைக்கி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஸ் ஆன் எந்த டேட் படினா 1/8/2026 ஆகஸ்ட் மந்தில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜனவரி கொடுத்துருக்காங்க. பட் ரிவைஸ்டு அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த இயர் வருதா அப்படிங்கிறது 21 to 27 இயர்ஸ் ஆஸ் ஆன் 1/8/2026. அதே போல் ஏர்லியர் தென் 2/8/1999 அண்ட் லேட்டர் தென் 1/8/2005 இதுவும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தென் கான்ஸ்டபிள் மற்ற போஸ்ட்டு டிரைவர் இல்லாமல் மற்றதுக்கெல்லாம் மோட்டார், மெக்கானிக் வெஹிக்கிள், காப்லர், கார்பெண்டர், டெய்லர், பிராஸ் பேண்ட், பைப் பேண்ட், கார்னர், பக்லர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 to 23 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 1/8/2026 படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். தென் சில கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டர் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ரெக்கனிங் அது பார்த்துக்காங்க. அப்புறம் சில எக்ஸ்ட்ராவும் இருக்குது. சில்ட்ரன் அண்ட் டிபெண்டன்ட் ஆஃப் விக்டிம்ஸ் கில்ட் இந்த 1984 ரியார்ட்ஸு இது வந்து 5 இயர்ஸு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ணிக்காங்க. The above mentioned posts are not identified suitable for any category of persons with disability. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து எல்லா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுமே கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் என்னென்ன கொடுக்கணும் எக்ஸ்ப்ளனேஷன் அது இங்கே இருக்குது. தென் எக்ஸாம் பேட்டர்ன் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அதெல்லாம் பார்த்துலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் என்ன அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிரைவருக்கு மினிமம் மெட்ரிகுலேஷன் லெவல், அதாவது 10th படிச்சிருந்தா போதும், ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா ஷுட் பொசஸ் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸு. ஸோ ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஷுட் பாஸ் த டிரைவிங் டெஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது டிரைவிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். அது கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் மெட்ரிகுலேஷன் ஆர் 10th கிளாஸ் பாஸ் இன் 10+2 எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இது இருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொசஸிங் 2 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ரெகக்னைஸ்ட் பை நேஷனல் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் ஆர் எனி அதர் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன். அது ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா நேஷனல் ஆர் ஸ்டேட் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. ஃபார் ஆல் அதர் ட்ரேட்ஸ்மேன் மற்ற எல்லாத்துக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மினிமம் மெட்ரிகுலேஷன். ஸோ 10th இருந்தாலும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பி ப்ரொஃபஷன் அண்ட் ஒர்க்ட் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ். ஏன்னா நிறைய ட்ரேட்ஸ் வந்து இப்போ டைலர் அதெல்லாம் வந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், கார்பெண்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ்மேன் இருக்கிறதுனால உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க இங்கே. பயனர் விங் மேத்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு போர்ட். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் லைக் மேத்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன். 1 year வந்து எலக்ட்ரிஷியன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த லைனில் வந்து உங்களுக்கு இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாங்க. இப்போ சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. The candidates who have not acquired the essential education qualification as on the stipulated date will not be eligible and need not apply. நீங்கள் 10th பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ஃபார் த டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் Annex 1 பார்த்து செக் பண்ணிக்காங்க. Candidates can apply for the post to trade provided they fulfill the prescribed eligibility conditions. அதாவது இப்போ எலக்ட்ரிஷியன்னா கண்டிப்பாக 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிரைவர்னா ஹெவி வெஹிக்கிள் ஓட்ட தெரியணும், அந்த லைசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்கிறாங்களே அது போல் எல்லாமே இருக்கா உங்கள்கிட்ட, அந்த அவங்க கேட்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல் வந்து எப்போ ஆப்ரேஷனாக இருக்குன்னா 24/2026 19/5/2026 வரைக்குமே ஆப்ரேஷனில் இருக்கும். ஓன் இன்ட்ரெஸ்ட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மஸ்ட் பிஃபோர் த க்ளோசிங் டேட் அண்ட் நாட் டு வெயிட் டில் த லாஸ்ட் டேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். கடைசி நிமிஷத்தில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹெவி லோட் ஆகும் அந்த வெப்சைட்டு. அதாவது சொல்ல வராங்க, ஒரு 10 days பிஃபோராகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. என்னென்ன கேட்டிருக்காங்க இதில் ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தலாம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ₹100 தான் ஃபார் ஈச் போஸ்ட் அப்ளை ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஓபிசி இவங்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்ற யாராருக்கெல்லாம் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரி, எல்லா ஃபீமேல் கேட்டகரி ஆல் கேட்டகரிஸ், நீங்கள் ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸ் இல்லை ஜென்ரல் எந்த கேட்டகரியில் வந்தாலுமே ஃபீமேல் கேட்டகரிஸ்க்கு எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது, ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கட்ட வேணாம், மற்றவங்களாம் கட்டணும். எஸ்சி எஸ்டி பீப்புளும் கட்ட வேணாம். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் தான். ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சென்டர் ஃபார் பிஇடி பிஎஸ்டி ட்ரேட் டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் எங்கே வந்து சென்டர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவடி கொடுத்துருக்காங்க. இங்கே செக் பண்ணிக்கோங்க. குரூப் சென்டர் இந்த 24 பாருங்கள், குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இந்த டெஸ்ட்லாம் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அந்த சிபிடி டெஸ்ட் வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா வில் பி டிசைடட் ஆஸ் per the number of candidates qualified in PET and PST as all PET PST qualified candidates will be shortlisted for CBT. அதாவது PET PSTல மேக்ஸிமம் எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கவர் ஆகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போல் சிபிடி டெஸ்ட்டுக்கு அவங்க வந்து உங்களுக்கு சென்டர் சொல்லுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் கேண்டிடேட்ஸ் வில் பி ஆஸ்க்டு டு கோ த்ரூ பயோமெட்ரிக் டேட்டா கேப்சரிங் ஃபார்வர்டு பை PET PST. கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் அந்த போல் பயோமெட்ரிக்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது பார்த்துக்காங்க. ஃபார் கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பயனர் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் உண்டு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுதான் வந்து பிஇடி பிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. தென் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் RFID அது மூலமாக தான் உங்களுக்கு இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஜிட்டலைஸ்டு எக்யூப்மெண்ட் ஃபார் மெஷரிங், அதை உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த டிவைஸ் வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஇடி அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த ரேஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர், மோட்டார், மெக்கானிக் வெஹிக்கிள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இன் 24 minutesல கவர் பண்ணணும் மேலாக இருந்தால். இப்போ ஃபீமேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் இன் 8.30 minutesல. அதுவே குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 10 minutes மேலுக்கு, 1.6 கிலோமீட்டர் இன் 12 minutes ஃபீமேலுக்கு. ஃபார் பயனர் விங் மேத்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன் இவங்களுக்குலாம் 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 9 minutes கொடுத்துருக்காங்க. தென் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம், ஃபீமேலுக்கு வந்து மினிமம் 157 இருக்கணும். ஃபியூ கேட்டகரிஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் ரிலாக்ஸேஷன் ஹைட் ஆஸ் மென்ஷன் எபோ. ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹைட் ஃபார் சச் கேண்டிடேட்ஸ் ஆர் as follows. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு, அந்த ஹைட்லையுமே உண்டுன்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருந்தாங்கன்னா 162.5 தான் மேலுக்கு, ஃபீமேலுக்கு 150. ஸோ ஒவ்வொரு ரீஜன் கூட கொடுத்துருக்காங்க, சிலதுக்காக செக் பண்ணிக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ரீஜனில் வந்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்டாக இருந்தால் கூட. அப்புறம் செஸ்ட் லெவலும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே செக் பண்ணிக்காங்க.
இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே இருக்கா? உங்களுக்கு அந்த லெவல் கரெக்ட்டா இருக்கா? ஹைட் கரெக்ட்டா இருக்கா? அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா, புரொபோர்ஷனல் டூ ஹைட் அண்ட் ஏஜ் ஆஸ் பெர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி குடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தரலாம். இது வந்து 100 மார்க்ஸுக்கு. த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 1 அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். இது எல்லாமே எம்சிக்யூ டைப் தான். 100 கொஸ்டின்ஸ் கேரியிங் 100 மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. என்னென்ன காம்போசிஷன்ல இருக்கும் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்ட் ஏல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 25. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் எல்லாத்துக்குமே. ஜெனரல் நாலேட்ஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸு. அதுக்கு ஒரு 25 மார்க்ஸு. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த 10th லெவல் வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸு. 25 கொஸ்டின்ஸு, 25 மார்க்ஸு. இங்கிலீஷ், ஹிந்தி. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் ப்ரிஃபரபிளி உங்களுக்கு இங்கிலீஷ் குடுக்கலாம். இப்போ 25 கொஸ்டின்ஸு, 25 மார்க்ஸு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸு. ஆல் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஃப் அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் ஒன்லி. சிபிடி வில் பி கண்டக்டட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி. இதில் வந்து நீங்கள் தமிழில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இது பார்த்துக்கங்க. இப்போ நீங்க வந்து 100 கொஸ்டின்ஸும் கரெக்ட்டா தெரிஞ்சா தான் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரியலனா நீங்க அட்டெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதனால நீங்க அத கன்சிடர் பண்ணி கரெக்ட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணா போதுமானது. The date and center of computer based test will be informed to candidates via admit card only through the website of the CRPF. ஸோ உங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் தான் இது எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் 10th லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய புக்ஸ் படித்தாலே போதும். ஜிகே எல்லாமே ஜென்ரலாக படித்தாலே போதுமானது. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அந்த டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, அடுத்து உங்களுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடியது ட்ரேட் டெஸ்ட்டு. அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் தான் இது. அதாவது நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டெஸ்ட்டு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் எ கேண்டிடேட் மஸ்ட் செக்யூர் 20 மார்க்ஸ் டு குவாலிஃபைட். 50 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக 20 மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிரைவர் அப்படின்னா நாலேஜ் ஆஃப் டிரைவிங் ட்ரேடு, ஹேண்ட்லிங், டிரைவிங், பார்க்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரெண்டுமே கொடுப்பாங்க. லைட் வெஹிக்கிளும் கொடுப்பாங்க, ஹெவி வெஹிக்கிளும் கொடுப்பாங்க. பார்க் பண்ண சொல்லலாம், ஓட்டி காட்ட சொல்லலாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் அப்படின்னா நாலேஜ் இன் ஆட்டோமொபைல்ஸ், ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக் ட்ரேடு, ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பக்லன்னா பிளேயிங், ஹேண்ட்லிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பகிள். டெய்லர்னா வந்து டேக்கிங் மெஷர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ், கட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். காப்லர், கார்பெண்டர். ஸோ உங்கள் ட்ரேடுக்கு ரிலேட்டடாக உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராக்டிக்கலாக. பெயிண்டர், கார்னர், பைப் அண்ட் குக்னா பாருங்கள் சப்பாத்தி, ரைஸ் அதெல்லாம் கூட செய்ய சொல்லலாம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஜாபுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிபிடி முடிஞ்சு ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ பர்டிகுலர் சென்டரில் ஒரு டைம் கொடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.